நாளை முதல் தமிழகம் எங்கும் ஆப்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் சிகிச்சைக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கூலி திரைப்படத்துல ஆர்டிஎக்ஸ் புகழ் நீரஜ் மகாதேவ் நடிக்க போறதா வர செய்திகள் உண்மையா? அந்த திரைப்படத்தினுடைய காஸ்ட் அப்டேட் எப்போ வெளியாகும்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படங்களுடைய நட்சத்திர பட்டியல், தொழில்நுட்ப கலைஞருடைய பட்டியல்லாம் தயாரான உடனே அவரே பொதுத்தளத்தில் அதை பற்றி அறிவிப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டுருங்களேன். பல கோடி செலவுல படம் எடுக்கிற எஸ் ராஜமௌலி சார் ஏன் மியூசிக்கை மட்டும் ஃபேமஸா இல்லாத மரகதமணிக்கிட்டே கொடுக்குறாருன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எஸ் ராஜமௌலியுடைய இயக்கத்திலே உருவாகின்ற படங்களில் பாடல்களும் பின்னணி இசையோ ரசிகர்களை ஈர்க்கவில்லை அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்பதிலே நியாயம் இருக்கிறது. பாகுபலி படத்திலும் சரி, RRR திரைப்படத்திலும் சரி, கீரவாண்டி இசை ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் அவர் இசையமைப்பிலே உருவான RRR திரைப்படம் ஆஸ்கார் விருதையும் கோல்டன் குளோப் விருதையும் கீரவாணிக்கு பெற்றுத்தந்தது. கீரவாணியை பொறுத்த வரைக்கும் அவர் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கீரவாணியினுடைய விருது பட்டியலை கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. ஒரு தேசிய விருது, 8 ஃபிலிம்பேர் விருதுகள், 11 நந்தி விருதுகள், ஒரு தமிழ்நாடு அரசின் விருது உட்பட பல விருதுகளை பெற்றவர் கீரவாணி. 90s பக்கா கமர்ஷியல் டைரக்டரான இயக்குனர் சுந்தர் சி சார் ஏன் நடிகர்கள் விஜய் அஜித்தோட ஒரு படம் கூட பண்ணலன்னு மதுரையிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. சுந்தர் சி விஜயோடு இணைந்து பணியாற்றுவதற்கான முயற்சிகள் ஒரு காலகட்டத்தில் நடைபெற்றன. கடைசி நேரத்தில் அது வெற்றி பெறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அஜித்தோடு இணைந்த ஒரு திரைப்படத்திலே சுந்தர் சி பணியாற்றியிருக்கிறார். அந்த படத்துடைய பெயர் உன்னை தேடி. அந்த படத்தில் தான் மாளவிகா கதாநாயகியாக அறிமுகமானார். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான பிறகும் கலைவாணர் NSK சார் திரைத்துறையில புகழோடு வாழ்ந்து மறைஞ்சாரான்னு சிங்கப்பூர்ல இருந்து பாலா கேட்டிருக்காங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானவர்னா MK தியாகராஜ பாவதரை தான் சொல்லணும். அதனால தான் அந்த கொலை வழக்கிலிருந்து விடுதலையான பின்னரும் கூட திரைப்படங்களில் நடிப்பதா வேண்டாமா என்ற சஞ்சலம் தியாகராஜ பாவதற்குள்ளே இருந்தது. ஆனால் NS கிருஷ்ணன் அப்படி இல்லை, அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டார். அதன் காரணமாக தான் தொடர்ந்து வெளியே வந்ததுக்கு பிறகும் பல படங்கள்லேயே அவர் நடித்தார். சார் வேட்டையன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இசையமைப்பாளர் அனிருத், இவங்க 2 பேரும் நடனமாடுற காட்சி ஒன்று வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காட்சிகள் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் லைக்கா நிறுவனம் இதெல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ற நிறுவனம் இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்கன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திரைப்பட தயாரிப்பாளர்களே அவங்களுடைய படங்கள்லேருந்து சில காட்சிகளை வெளியிடுறாங்க. அது ரசிகர்கள் மத்தியிலே அந்த படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலே உதவிகரமாக இருக்குது. வேறு சில திரைப்படங்களே தயாரிப்பாளருடைய கட்டுப்பாட்டை மீறி சில காட்சிகள் லீக் ஆகின்றன. ஆனால் எப்படி அந்த காட்சிகள் வெளியானாலும் அது படத்துக்கு விளம்பரம் தானே. அப்படித்தான் வேட்டையின் பட காட்சிகள் வெளியானதை நாம் எடுத்துக்கணும். சார் கில்லி திரைப்படம் தான் இதுவரைக்கும் மறுவெளியீடான திரைப்படங்கள்லேயே மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த திரைப்படமா அல்லது வேறு படம் இந்த சாதனையை பண்ணியிருக்கான்னு KGFல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலே மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த திரைப்படம்னா அது கில்லி திரைப்படம் தான். சார் பெரிய படமா இருந்தாலும் சரி, சின்ன படமா இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படம் 2.25 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் தான் டியூரேஷன். அப்படி இருந்தும் சில படங்களுடைய ஆன் த கிரவுண்ட் அண்ட் செட் ஷூட்டிங் 100 நாள் 150 நாளுக்கு மேல நடக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பிறந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டிருக்கின்ற இதே கேள்வியை தான் சில வருடங்களுக்கு முன்னாலே படத்தொகுப்பாளரான லெனின் கொஞ்சம் மாற்றி கேட்டார். 10 பேருக்கு சமைக்கிறதுக்கு எதுக்கு 100 படி அரிசி என்று. இப்ப நடிகர் வடிவேலு கிட்ட எத்தனை திரைப்படங்கள் கைவசம் இருக்கு? அவர் சின்ன துறைக்கு தாவ போறதா வர செய்திகள் உண்மையான தெற்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. RB சௌத்ரியுடைய தயாரிப்பிலே பகத் பாசிலுடன் இணைந்து ஒரு திரைப்படத்திலே இப்போது வடிவேலு நடித்துக் கொண்டிருக்கிறார். அதை போக பார்த்தீங்கன்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற பெயரிலே சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கின்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக அவரோடு பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வடிவேல் கைவசம் இருக்கின்ற 2 வாய்ப்புகள்னா அது இதுதான். தயாரிப்பாளர் சஜித் நதியாபாலா தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய பயோபிக்கை தயாரிக்க இருக்கிறதாகவும் அதுக்கான கதை அண்ட் திரைக்கதை டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறதாகவும் வர செய்திகள் உண்மையா? இளையராஜா சார் தான் தன்னுடைய படத்தை தயாரிக்கிறதுக்கு நார்த் இந்தியன் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தாருன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் அதே பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சஜித் நாடியாவாலா ஒரு இந்தி படத்தின் நடிப்பிற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறார். அந்த படத்தை யார் இயக்க போறாங்க, என்ன மாதிரியான கதை அப்படின்றத பற்றியெல்லாம் இதுவரையிலே எந்த தகவலும் வெளியாகலை. ரஜினிகாந்துடைய பயோபிக்கை சஜித் நாடியாவாலா தயாரிப்பதாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. தமிழ் சினிமாவை காக்கிற கடவுள் யாரு? இயக்குநர்களா அல்லது கார்ப்பரேட் நிறுவனமான சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை காக்கின்ற கடவுள்னா அது உங்களை போன்ற ரசிகர்கள் தான். அப்படி இருக்க தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றுகிறார்கள்? கார்ப்பரேட் நிறுவனங்களா அல்லது இயக்குநர்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருப்பதை பார்த்து எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச திரைப்படம் ஏதாவது வெளிவராம இருக்கான்னு திருச்சியிலிருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலே தயாரிப்பாளர் சிவசுப்ரமணியத்தோடு ஏற்பட்ட தகராறு காரணமாக அவருடைய படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியேறி நடந்தே வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை பேட்டியிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு அத்தோடு நின்று போனது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இன்னொரு நின்று போன படம்னா அது கே.எஸ். ரவிக்குமாருடைய இயக்கத்திலே உருவாக இருந்த ராணா திரைப்படம். இந்த படங்களோடு அறிவிப்போடு நின்று போன ஜகுபாயும் கூட சேர்த்து கொள்ளலாம். நீங்க ஸ்டார் படத்தினுடைய ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர் அண்ட் கவினுடைய நடிப்பை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? நடிகர் கவினுடைய அடுத்த திரைப்படத்தை பத்தின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. தான் ஒரு ஸ்டார் என்பதை டாடா திரைப்படத்திலேயே கவின் உணர்த்தி இருந்தார். ஸ்டார் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் அதை உறுதி செய்திருக்கிறது. சுதாகர் அண்ட் ஜெயசித்ரா இவங்க 2 பேரும் ஏன் காதலிச்சு பிரிஞ்சாங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சுதாகரும் ஜெயசித்ராவும் எந்த காலகட்டத்திலும் காதலித்ததா எனக்கு தெரியல. சுதாகர் ஒரு நடிகையை காதலித்தார், ஆனால் அது ஜெயசித்ரா அல்ல. நடிகர் சங்க கட்டட வேலைகள் முடிஞ்சு அதனுடைய திறப்பு விழா எப்போ நடக்கும்னு திருக்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டட வேலைகள் முடிந்து அந்த கட்டடம் திறப்பு விழா காண்பதற்கு குறைந்தது 1 வருடமாவது ஆகும். எஸ்பிபி சாரனுடைய பயோபிக்கை யாராச்சும் படமா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி எடுத்தாங்கன்னா அதுல யார் நடிச்சா நல்லா இருக்கும்? அண்ட் அப்படி ஒரு திரைப்படம் வந்து அது சுவாரஸ்யமா இருக்குமான்னு சென்னையிலிருந்து விமல் கேட்டிருக்காங்க. பல திருப்பங்கள் நிறைந்தது தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய வாழ்க்கை. அதனால் அந்த வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தால் நிச்சயமாக ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த வாழ்க்கை வரலாற்று படத்தில் ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணிய மகனான சரணை நடிக்கலாம், இல்லைன்னா பின்னணி பாடகரான மனோ நடிக்கலாம். முன்னெல்லாம் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் நல்லாவே அடையாளம் காணப்பட்டாங்க. அவங்கெல்லாம் ஹீரோயின்ஸ் அளவுக்கு அதிகமாக ரசிக்கப்பட்டாங்க. குறிப்பா 1995ஆம் ஆண்டுல இருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமா இது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சினிமாவை எந்த அளவுக்கு உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் அதிகபட்சமாக 10 பேர் அல்லது 15 பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போதெல்லாம் ஒரு நடன காட்சியிலே 1000 முதல் 1500 நடன நடிகைகள் பங்கேற்கிறார்கள். அப்படி இருக்க அவங்களெல்லாம் எப்படி உங்களால் அடையாளம் காண முடியும்? ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னைக்கும் கண்டிஷன் போடுற நடிகர் அல்லது நடிகை யாராவது இருக்காங்களான்னு சென்னையில சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதும் படப்பிடிப்பு தளத்திலே கண்டிஷன் போடுகின்ற பல நடிகர் இருக்காங்க. அது மாதிரி கண்டிஷன் போடாத நடிகர்களுடைய எண்ணிக்கை தான் குறைவு. பாடல்களுக்கான ராயல்டி விவகாரத்துல சில ஊடகவியலாளர்கள் அந்த பாடலுக்கான ராயல்டி படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க உட்பட இளையராஜா சாரோட பணியாற்றின எந்த தயாரிப்பாளரும் அவர்கிட்ட ராயல்டி கேட்டு வந்த மாதிரி தெரியலையே, இதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து உயரன் கேட்டிருக்காங்க. பாடல்களுக்கான ராயல்ட்டியில தயாரிப்பாளர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற கூற்று சரியானதல்ல. அதை எதிர்த்து போராட இப்போது பல தயாரிப்பாளர்கள் தயாராகி கொண்டிருக்காங்க. அவருடைய உரிமை குரல் வெகு விரைவில் உங்களுக்கு கேட்கும். சார், கில்லி திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கே, அந்த திரைப்படத்தை இப்போ நீங்க திரையரங்களை பார்த்து ரசிச்சீங்களான்னு சிவகாசியில இருந்து ராஜா பிரபு கேட்டிருக்காங்க. மறுவெளிட்டிலே கில்லி திரைப்படத்தை திரையரங்களை நான் பார்க்கல. அந்த படம் இந்த அளவுக்கு பிரமாதமாக ஓடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய வீட்டு டிவியில் அந்த படத்தை பார்த்தேன். என்னுடைய குடும்பத்தினர் முழுவதும் அந்த படத்தை பார்த்து ரசித்தோம். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாத தமிழ் சினிமால இன்னைக்கு என்ன கலாச்சாரம் மற்றும் நடத்தை மேம்பாடுகளை நீங்க பாக்குறீங்கன்னு யூஎஸ்ல இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததோ அதை அன்றைய காலகட்டங்கள் பிரதிபலித்தன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திலே வெளியாகின்ற திரைப்படங்கள் இன்றைய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றன. அவ்வளவுதான். அடுத்து இன்று ஒரு தகவல். எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த பல திரைப்படங்கள் வெள்ளித்திரையை சந்திக்காமலே நின்று போயிருக்கின்றன. சில திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவிப்போடு நின்ற படங்கள், சில படங்கள் பாதி படப்பிடிப்பு நடந்ததற்கு பின்னாலே நின்று போன படங்கள், சில படத்துடைய படப்பிடிப்பு 75% வரை கூட நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட 2 படங்களை தயாரித்தவர் கண்ணதாசனுடைய சகோதரரான ஏஎல் சீனிவாசன். அவர் எம்ஜிஆரும் பத்மினியும் ஜோடியாக நடிக்க ரத்னாவளி என்ற பெயரிலே ஒரு படத்தை தயாரித்தார். அந்த படத்துக்காக பா நீலகண்டனுடைய இயக்கத்திலே எம்ஜிஆரும் பத்மினியும் பங்கேற்ற ஒரு பாடல் காட்சி கூட படமாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது திடீரென்று அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு நாள் நின்று போனது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏன் நின்று போனது, யார் அதுக்கு காரணம் என்பது இன்று வரையிலே யாருக்கும் தெரியாது. அந்த படத்தை தொடர்ந்து எம்ஜிஆரை வைத்து அடுத்து ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கான முயற்சியில் இறங்கினார் ஏஎல் சீனிவாசன். அப்போது ஆசீர்வாத் என்ற பெயரிலே இந்தியிலே ஒரு படம் வெளிவந்திருந்தது. அந்த படத்திலே கதாநாயகன் நடித்திருந்தவர் அசோக் குமார். ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் குடிசைவாசிகள் இருக்கின்ற இடத்திலே இருக்கிறார். அதை ஒட்டி அவருடைய குடும்பத்திலே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உருவாகின்றன என்பதுதான் அந்த படத்தினுடைய கதைக்களம்.
அந்த படத்திலே ஜமீன்தாராக எம்ஜிஆர் நடிக்க பீம்சிங் அந்த படத்தை இயக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஏஎல் சீனிவாசனுக்கு தோன்றியது. அது மட்டும் இல்லாமல் அதுவரையிலே எம்ஜிஆரை பீம்சிங் இயக்கியதே இல்லை அப்படின்றதுனால அந்த காம்பினேஷன் புதிதாக இருக்கும் என்றும் ஏஎல் சீனிவாசன் நினைத்தார். கதையை கேட்பதற்காக பீம்சிங்கை தன்னுடைய தோட்டத்துக்கு வர சொன்னார் எம்ஜிஆர். காலை சிற்றுண்டியெல்லாம் முடிந்த உடனே பீம்சிங் எம்ஜிஆருக்கு கதையை சொன்னார். கதை எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து ஏஎல் சீனிவாசனுடைய அலுவலகத்திலே அந்த படத்துக்கு எம்ஜிஆர் எத்தனை நாட்கள் காட்சி தர வேண்டும், யாரையெல்லாம் அந்த படத்துக்காக ஒப்பந்தம் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் விவாதங்கள் நடந்தன. படப்பிடிப்பு துவங்குவதற்கு 10 நாட்கள் இருந்தபோது அந்த படம் நிறுத்தப்பட்டதாக திடீரென்று அறிவித்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏஎல் சீனிவாசன். அப்போ அந்த நிர்வாகத்திலே நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருந்தவர் ஏஎல்எஸ் வீரையா. அவருக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அதுவரையிலே எம்ஜிஆரோடு இணைந்து ஏஎல்எஸ் வீரையா ஒரு திரைப்படத்திலும் பணியாற்றியதில்லை. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நின்று போனதுக்கு பின்னால் பல நாட்கள் கழித்து ஒரு நாள் ஏஎல் சீனிவாசன்கிட்ட அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஏன் நிறுத்தினீங்க என்று கேட்டார் ஏஎல்எஸ் வீரையா. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நின்று போச்சு, அவ்வளோதான். எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே திரையுலகினர் பலர் அவரை மர்ம மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய திரைப்படங்களுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.